ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு நான் இப்போது இது குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ குக்கரில் வச்சுக்கிறேன். ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து நல்லா இருக்கு. அந்த ஆனியனோட சேர்த்து வேக வச்சாச்சு. நெய் விட்டுக்கலாம். விட்டு கடுகு ஜீரகம் ரெண்டையும் தாளிச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகாய், பழுத்த பச்சை மிளகாய் கொஞ்சம், அதுதான் என்கிட்ட இருக்கு, அதனால அதை போடுறேன். கிரீன் சில்லி கிரீனா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு இல்லாமையும் பண்ணலாம், நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் வாசனையோட சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து கொஞ்சமா கொத்தமல்லி வந்து நான் அந்த இதுலயே போடுறேன். சப்போஸ் வந்து உங்ககிட்ட அந்த நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டேன் இல்லையா பருப்புல, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்க நார்மலா ஆனியன் கட் பண்ணி ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. இது ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுவே வந்து தால் தடுக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இதான் லஞ்சு. தால் தடுக்கா, ஒரு சாலடு, அப்புறம் கேரட் கறி, நல்ல தெளிவான ரசம். ரசம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அடியா அந்த அந்த மாதிரி எல்லாம் வண்டெல்லாம் இருக்காது. நிறைய வந்து இந்த தக்காளி தோல்லாம் இருக்காது. சூப்பரா இருக்கும்.